அவர் வழி நடத்தி வந்த காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறி அவர்கள் வந்த அந்த நாளிலிருந்து நடந்த சம்பவங்களை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு செய்ததான ஒவ்வொரு காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. புது வருஷத்தில் ஆண்டவர் முதலாவது ஆராதனை கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. சிலர் இல்லாமல் இருக்கிறாங்க, சிலர் இருந்தும் அந்த ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அவர் கிருபை பாராட்டி ஆண்டவர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்கிறது? உபாகமம் 7:19. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களை அவர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை குறித்து அங்கே நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அதைதான் இங்கே வசனம் சொல்லுகிறது. அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து நீ அவர்களுக்கு பயப்படாதீரு என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. ஜனங்களை பார்த்து இங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ததான ஒவ்வொரு நன்மைகளையும் அல்லது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் காணப்படுகின்றோம். அநேகருக்கு ஆண்டவர் அநேக விதமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அது வேறு விதமாக காணப்படும். ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறதான சகல நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு மனிதனை போல அவர் செயல்படுவது கிடையாது. அவருடைய செயல்பாடு வேறு விதமானது. அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு ஒரு மனிதனுடைய அரவணைப்பு போல, ஒரு மனிதனுடைய ஒரு அன்பை போல இல்லாமல் அவருடைய அன்பும் அந்த பாசமும் அது வேறு விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அதுதான் இங்கே வேதம் சொல்கிறது, ஆரம்ப நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் இன்றைக்கும் நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு பாரத்தோடு, எவ்வளவு கலக்கத்தோடு, எவ்வளவு துக்கத்தோடு நாம் இருந்தோம் என்பது குறித்து நன்றாக நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து வந்த தேவன் இனியும் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதுதான் இங்க வசனம் சொல்கிறது. ஏசாயா 46வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, முன்பு நான் உங்களை நான் எப்படி பாதுகாத்தேனோ அதே போல இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் கர்த்தர் எப்படி நம்மை அவர் கிருபையாக நம்மை தாங்கி வழி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் இன்றைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது நமக்கு நேரிடுகிறதான சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, வியாதியை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி முன்பு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஏன் என்று சொன்னால் அவர்தான் சொல்றாரு, சங்கீதம் 48:14 வாசிக்கும் பொழுது ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்றார்னா, ஆண்டவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் சொல்லுங்க. 48:14 அப்போ இங்க சொல்றாரு, நம்முடைய தேவன் அவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் தியானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு செய்ததான இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி நடத்தினார், அவர் எப்படி வழிநடத்தி வந்தார் என்பதை குறித்து நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து கொண்டே வரும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உணர்த்தின ஒரு காரியம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சொந்தப்படுத்திக் கொள்கிறோம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய ஏதாவது வைத்திருந்தா அது சொல்ற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம், என்னுடையது என்று சொல்லி நான் உலகத்தின் காரியங்களை நாம் என்ன பண்ணிக்கிறோம், சொந்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இங்கே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த தேவன் சதா காலங்களிலும் யாருடைய தேவன் சொல்லுங்களேன், யாருடைய தேவன்? அவர் நம்முடைய தேவன். மனுஷர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நம்மோடு இருப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, அவங்க வேறு விதமாக மாறிடுவாங்க. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், இளையகுமாரன் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்தின் மீது ஆசை வைத்து, உலக காரியங்களின் மீது ஆசை வைத்து தன்னுடைய நண்பர்களோடு கூட அவன் தன்னுடைய சந்தோஷத்தை அவன் அது திருப்தியாக வாழும்படியாக அவன் தூர தேசத்துக்கு போன பொழுது அவனிடத்துல பணம் இருக்கிற வரை அவனுடைய நண்பர்கள் அவனோடு கூட இருந்தாங்க, தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. கடைசியில அவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அறிந்ததும் கூட இருந்தவங்க எல்லாரும் அவனை தனியை விட்டு போய்விட்டாங்க. கடைசியில இவன் சாப்பிடுவதற்கு கூட கையில எதுவும் இல்லாத சூழ்நிலையில அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, மனுஷனுடைய அன்பு அப்படிதான். மனுஷனுடைய அன்பு அது மாறி போகும். தாயின் அன்பு மாறி போகும், தந்தையின் அன்பு மாறி போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது, அது ஒரு நாளும் அழியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு சொல்றாரு, அவர் சொல்றாரு, மரண பரியந்தமும், மரண பரியந்தமும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டு சென்றாலும் கர்த்தர் ஒருவர் கைவிடாத தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார்.
அவர் பாதியிலே அவர் என்ன பண்ண நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். மனுஷன் அவனுடைய சுபாவம் அப்படித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்றாரு, சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி வந்ததான சகல காரியங்களையும் நாம் நினைத்து அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, நம்மை அவர் எப்படி நடத்துகிறார்? நம்ம நடத்துகிறார் இல்லையா? பிள்ளைகளை பெற்றோர் என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை நடத்துகிறார்களோ, நல் வழிகளை நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நல்ல பாதையில் அவங்க வளருவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை அவர் எப்படி நடத்துகிறார்? நம்ம எப்படி நடத்துறாரு? வசனத்தை கொண்டு அவர் நம்ம நடத்துகிறார். ஹல்லேலூயா! எதை கொண்டு நடத்துறாரு? வசனத்தை கொண்டு. நாம் சோர்வடைந்து போகும் பொழுது, ஒருவேளை நம் வேதனையோடு இருக்கும் பொழுது, நாம் கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, அல்லது வியாதியோடு இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்முடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று சொல்லி நாம் தவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட வசனம் நம்ம என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏன் என்று சொன்னால், இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. நாம் சோர்வடைந்து போகிற நேரத்தில் வசனம் நம்ம என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இந்த வார்த்தை நம்மை உயர்த்துகிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ கர்த்தர் நம்முடைய ஜனங்களை அவர் வசனத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? நடத்தி வந்தார். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வசனத்தை கொண்டு நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவருக்கு ஆறுதல் சொன்னாலும் வசனத்தை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. மனுஷுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். மனுஷுடைய வார்த்தை சில நேரங்களில் நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வேதனைப்படுத்தக்கூடியது அல்ல, நம்மை துக்கப்படுத்தக்கூடியது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சமாதானப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தாங்க நம்மை இன்றைய வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? வசனத்தை கொண்டு அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். குறைவுபடுகிற பொழுது அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறார். தேவையோடு இருக்கிற பொழுது அந்த தேவையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் குறைவுபடும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போவது என்னுடைய ஒரு ஒரு காரியம். சில நேரம் சோர்ந்து போயிடுவேன். சோர்ந்து போயிட்டு நான் அமைதியாக உட்காந்துருவேன். ஆனால் வீட்டில் இருக்க மாட்டேன், சர்ச்சில் தான் இருப்பேன். சர்ச்சில் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்பொழுது வீட்டில் இருக்க மாட்டேன், சபையில் தான் போயிடுவேன். சபையில் போயிட்டு எதுவும் செய்ய மாட்டேன், அமைதியாக உட்காந்துருவேன். யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆனாலும் என்னுடைய மனசு இன்னும் அந்த காரியத்தை தான் சிந்தித்து கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் வீட்டு சரி மறுபடியும் நான் வீட்டுக்கு போகும்பொழுது வீட்லேயும் அதே நிலைமையில தான் இருப்பேன். அப்பொழுது தான் வீட்டில் சொல்லுவாங்க, நடந்தது குறித்து எதுக்கு தேவையில்லாம் இப்போ யோசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயம் சூழ்நிலையை மாற்றுவார். ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்க அப்போ நான் மீண்டுமாக எழுந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அது எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். எந்த காரியத்தில் எதில் குறைவுபட்டிருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வாரத்திலேயே கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு சின்ன ஒரு சாட்சி. கடந்த
4, 5, 6 மாதமாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம் சபையில். ஏன்னு சொன்னால் சபையில் ஒரு பிஏ சிஸ்டம் கிடையாது. அதாவது ஸ்பீக்கரோ இல்லை மைக் வச்சு நாங்கள் ஆராதனை பண்ண முடியாது. ஏன்னா அந்த வசதி சபையில் இல்லை. இருக்குது, ஆனாலும் அது சரியாக அது பயன்படலை. அப்போது யோசித்தேன், எல்லா சபையில் இருக்குது, நம்ம சபையில் மட்டும் இந்த பொருள் இல்லையே, என்ன ஆண்டவரே. சில இடத்துல நான் கேட்டேன், இதை கொஞ்சம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் மாதக்கணக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் யோசித்தேன், இதுக்கப்புறம் யாரையும் கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயம் செய்வார்னு சொல்லி நாங்கள் ஜெபித்துக்கோ. சபையில் ஒரு முறை ஜெபித்தோம். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் அதிகமாக இந்த காரியத்துக்கு ஜெபித்து கொண்டே வந்தேன். நீங்கள் எப்படியாவது செய்யுங்க ஆண்டவர், தேவையை சந்திக்கணும். ஏன்னா சபையிலேருந்து நாங்கள் வாங்குவதற்கும் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக கடந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் இரவு ஒரு 9:45 ஒரு ஃபோன் வந்தது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நிமித்தம். அப்போது அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தியது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி எதற்காக நாங்கள் ஜெபித்தோமோ அந்த பொருளை கர்த்தர் கிடைக்கும்படியாக உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் நாளிலே அந்த புதிதாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியை திறந்து என்னுடைய அதாவது அதிகமான ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த எப்படி நடக்கும் எப்படி கிடைக்குன்னு சொல்லி 21ஆம் தேதி அன்றைக்கு ஆண்டவர் நான் எதிர்பார்க்கல, நல்ல ஒரு ஸ்டேஞ்சர் ஸ்பீக்கரை கிடைக்கவும் அது கூட 2 மைக்கு எல்லாம் சேர்த்து ஆண்டவர் அதை கிடைக்கும்படியாக உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பைத்தியக்காரனை போல புலம்பிக் கொண்டிருந்தேன், இது எப்படி நடக்கும், யார் செய்வாங்க, என்னாலேயும் செய்ய முடியல, எவ்வளோ நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னார், பொறுமையாயிரு, காத்திரு, நிச்சயம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையே சொல்லிக்கொண்டே வந்தார். கடைசியில் கடந்த டிசம்பர் மாதத்தில் கேட்ட அந்த பொருளை கர்த்தர் கொடுத்தார். கிறிஸ்மஸ் ஆராதனை, அது தொடர்ந்து நியூ இயர், பழைய புதியோட ஆராதனை எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நாங்கள் ஒளிபெருக்கி மூலியமாக செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுதுதான் ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறதான காரியங்கள் பெரிதாக இருக்கும். சிறிய காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, பெரியவைகளாக இருக்கிறது. ஆகவே வசனம்தான் நம்ம என்ன செய்கிறது, வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக வனாந்திரத்தை அவர் என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு வந்தார். 40 ஆண்டுகள் கானான் தேசத்திற்கு போவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. எதற்காக 40 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அதற்கு மேலே வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றார், உன்னை 40 வருஷம் அளவும் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் அவர் நடத்தினார். எதற்காக நடத்தினார்?
இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான சிந்தை கொண்டிருக்கிறாங்க, அவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தினார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லை என்பதை பார்க்கும்படியாக. இரண்டாவது, சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனை மத்தியிலேயும் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை பார்க்கும்படியாக ஆண்டவர் 40 வருஷம் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இருதயத்தில் உள்ளதை, ஏனென்று வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன சிந்தையோடு இருக்கிறாங்க, எந்தெந்த காரியங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதை அறியும்படிக்கு பசியோடு தாகத்தோடு பலவிதமான தேவையோடு அவங்க இருக்கும் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்படியாக ஜனங்களை அவர் என்ன செய்கிறாரு? சோதித்தார். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எல்லாத்திலும் பார்த்து வரோம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை அறியும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களை சோதித்தார். வசனம் சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சோதிக்கிறார். அவங்க இருதயத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க என்பதை அறியும்படிக்கு. அவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க? மத்திய 4:4 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் உபவாசித்து அவர் வனாந்திரத்துக்கு போகும் பொழுது அவர் அங்கே சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை யாரால் வந்தது? ஆவியானவர் அவரை சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அவர் பசியாயிருக்கிற நேரத்தில் அவர் சோதிக்கப்படும்படியாக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய அவர் அந்த சோதனையை அவர் எப்படி ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு அவர் சோதனையை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் ஒரு மனுஷன் என்ன செய்கிறது? சொல்லுங்க, போஷிக்கிறது. சோதனையை வசனத்தை கொண்டு அவர் ஜெயித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது நாம் என்ன சார் அப்படியே சோர்வடைந்து போறோம். கர்த்தர் நமக்கு ஒரு சோதனையை கட்டளையிடும் பொழுது யோபுவை கர்த்தர் சோதித்தார். சாத்தான் கேட்ட பொழுது அங்க கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு? பார்க்கிறார். நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை தூஷிக்கிறோமா? கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோமா? கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன பண்றார்? நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒரு கஷ்டம் வந்ததை என்ன பண்ணிடுறாங்க? உடனே எதனா ஒன்று பேசி ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம். விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவங்க அந்த விசுவாசத்தை என்ன பண்றாங்க? அப்படியே இறங்கிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறோம்? கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். சில நேரத்தில் அவர் நமக்கு ஒரு சோதனை நமக்கு அவர் கட்டளையிடும் பொழுது அந்த சோதனையின் மத்தியில், அந்த கஷ்டத்தின் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம்? அதே வைராக்கியம், அதே விசுவாசம், அதே நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமா, அல்லது அதை விட்டு விலகி போகிறோமா என்பதை அறியும்படியாக கர்த்தர் நம்ம என்ன பண்ண சில நேரங்களில் சோதிக்கிறார்.
அந்த சோதனை வரும் பொழுது சே ஆலயத்திற்கு போகிறதும் வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, விட்டு விலகி போகிறாங்க. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்ம யாரா இந்த அறிகிறது மனுஷன் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அல்ல, நம்முடைய உறவுகள் நமக்கு உடல் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அவர் அறிந்த தேவன். நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். எந்த சிந்தையோடு இருக்கிறோம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் திருப்பதி ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லி ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்க. சில நேரங்கள் நாம் சொல்லலாம், நான் சரியா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன் சொல்லி நாமளே நாம் சொல்லிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளணும். நான் எப்படி இருக்கிறேன்? என் நிமித்தம் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? என்னால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? அவங்க சமாதானமா இருக்கிறாங்களா? நான் நல்ல இருதயத்தோடு நல்ல சிந்தையோடு நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அறியும்படிக்கு. நம்முடைய வார்த்தை மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தை மற்றவர்களை கலங்கடிக்க செய்கிறதா? சற்று நாம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதைதான் தாவீது 51வது சங்கீதத்தில் அவர் சொல்றார், தேவனே என்னை பரிசோதித்து பாருங்க. அவர் தான் பாவி என்பதை ஒப்புக்கொள்றாரு, உணர்ந்து அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. ஏன் என்று சொன்னால் அவன் செய்த தவறு நல்லா தெரியும் தாவீதுக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. இன்னைக்கு நாம் அவர் என்ன பண்ண, தன்னுடைய தான் செய்த தவறை அவர் ஒப்புக்கொள்றாரு. சகேயு அவன் என்ன தவறு செய்த என்பதை நன்கு அறிந்திருந்து அவர் போய் என்ன பண்றாரு, ஆண்டவர் இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறாரு. நான் இப்படிப்பட்ட தவறுலாம் செஞ்ச ஆண்டவரே, நான் இது இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் மாறி போகிறான். மனுஷன் தவறுவது உண்டு, அதே நாம் தொடர்ந்து செய்வோமானால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். சில நேரங்கள் நாம் தவறும் பொழுது கர்த்தருடைய பாதத்தை நம்ம என்ன செய்யணுமா, நம்மை அர்ப்பணித்து அவைகளை விட்டுவிடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்கே வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, தம்முடைய பிள்ளைகள் அந்த சோதனை வரும் பொழுது, அந்த கஷ்டம் வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம் எது? ஹிந்துஸ்ல சில சொல்லுவாங்க, தீட்டுப்பட்டா கோயிலுக்கு போகக்கூடாது, ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தீட்டுப்படுவதற்கு, பாவம் செய்வதற்கு, அந்த பாவம் செய்ய என்ன காரணம், அது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்பொழுது
வேதம் சொல்லுகிறது. மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பாவம் செய்ய தூண்டுவது எது? அது எங்கிருந்து வருது? தவறு செய்வதற்கு, மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு, மற்றவர்களை விரோதிப்பதற்கு, மற்றவர்களை குறை சொல்வதற்கு, மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி பொய் சாட்சி சொல்வதற்கு, களைகளை விதைப்பதற்கு. இந்த சிந்தை எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து எழும்புது? மற்றவங்களிடத்து பார்த்து அல்ல. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது எங்கிருந்து புறப்படுகிறது? அவருடைய இருதயத்தில் இருந்து. நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுது? தீட்டுப்படுத்துகிறது. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிறது. ஒரு மனுஷனை கெடுக்க நினைக்கிறது அவனுடைய இருதயம் தான். ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்ய நினைக்கிறதும் அதே இருதயம் தான். நன்மையும் தீமையும் எங்க இருக்கிறது? மனுஷனுக்குள்ளதான் இருக்கிறது. நன்மை செய்ய தூண்டுவது தேவன், தேவனுடைய கிருபை. ஆனால் தீமை செய்வதற்கு பிசாசு என்ன பண்றான்? தூண்டுகிறான். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன் என்ன சொன்னால் அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒரு மனுஷனால ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரால் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதை ஆராய்ந்து அறிய முடியும். தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. என் இருதயம் அது சுத்தமில்லாமல் இருக்கிறது. என் இருதயம் பாவத்தால் நிரம்பி இருக்கிறது. என் இருதயம் அருவருப்பான காரியங்களை சிந்தித்து செயல்படுகிறது. ஆண்டவரே அந்த இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க. என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிற காரியம்தான் மற்றவர்கள் என்ன செய்கிறது? வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. மற்றவர்களை வேதனைப்படுத்தி பேசுகிறதும் அவனுடைய இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. ஒரு மனுஷன் இல்லாமலே போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியமும் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்தான் புறப்படுகிறது. இப்படிப்பட்டவைகளை என்ன பண்ண வேண்டுமா? விட்டு விலக வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர் 12:1 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும் பொழுது இந்த உலகத்தையும் உலக காரியங்களையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள், இக்கட்டுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் நாம் நினையாமல் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாகவே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் நான் நன்றாதான் இருந்தேன், விசுவாசமா இருந்தேன், எல்லா ஊழியத்தில் பங்கு கொண்டேன், ஆராதனையில் பங்கு கொண்டேன், எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இருந்தேன், விசுவாச ஜீவியத்தில் நான் எப்படியோ இருந்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நன்றாக எழுப்பி இருந்தேன். ஆனா இப்போ நான் அப்படியே நான் குறைந்து போயிருக்கிறேன். சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. அடிக்கடி ஆண்டவர் சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் நான் ஒரு சோர்வடைந்து இருந்தேன்னா எனக்கு உடனே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற சொல்கிற ஒரே ஒரு வசனம், உணர்த்துகிற வசனம் அந்த ஒன்று தான், நீ முன்பு இருந்த அந்த அன்பு இப்போ எங்கே போச்சு? முன்பு இருந்த அந்த விசுவாசம் இப்போ எங்கே? உன் விசுவாசம்
குறைந்து போய் இருக்கிறது, அதை நீ மாற்றிக்கொள். கர்த்தர் உணர்த்துவார். அப்போ இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டே வரும் பொழுது கர்த்தர் உணர்த்துறாரு. அப்ப இதுக்கு என்ன காரணம்? பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடி எது நம்மை இழுக்கிறது, எது நம்மை தடை செய்கிறது? இழுக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை, முன்பு இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, கர்த்தருக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இப்பொழுது உனக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் என்னை அர்ப்பணித்து தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டு மீண்டுமாக எழும்பி நான் செயல்பட ஆரம்பிப்பேன். இன்றைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் முன்பு ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. திருப்பந்தி ஆராதனை நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய இருதயத்தை நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டும். என் நிலைமை எப்படி இருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்த சிந்தையோடு நான் இருக்கிறேனா? இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, ஆதியில் இருந்த அந்த அன்பு, அந்த அன்பு தணிவதற்கு என்ன காரணம்? இவங்க என்னை இப்படி பேசுறாங்க, அவங்க என்னை இப்படி பேசுறாங்க, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்தவர் அவர்தான். வசனம் சொல்லுகிறது, அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஒரு மனுஷன் நம்மை அழைக்கல, தெரிந்து கொண்டது யார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணுமே தவிர மனுஷனையோ, மனுஷன் பேசுகிற காரியத்தையோ, மனுஷனுடைய நம்முடைய நெறிமுறைகளை அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.